Hi friends, welcome to Sham's Pantry. நம்ம இப்போ ஹலீம் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான எல்லாமே நான் 50 கிராம் எடுத்துக்கிறேன். அது என்னென்னன்னு பார்க்கலாம். ஜீரா ரைஸ் 50 கிராம். நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். மைசூர் பருப்பு 50 கிராம். பாசி பருப்பு 50 கிராம். பார்லி 50 கிராம். கோதுமை 50 கிராம். உளுந்து 50 கிராம். துவரம் பருப்பு 50 கிராம். கடலைப்பருப்பு 50 கிராம். இந்த பருப்பு எல்லாமே ஒரு 8 hours நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ நான் நைட்டே ஊற வைக்கிறேன். ஹைதராபாத்தில் பிஸ்தா ஹவுஸுங்கிற ஷாப்பில் இது ரொம்ப ஃபேமஸ். இதில் எல்லா பருப்பும் மீட்டும் மிக்ஸாக இருக்கிறதால உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். இது ரம்ஜான் டைமில் 1 month மட்டும்தான் கிடைக்கும். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 50 கிராம் பாதாம் எடுத்து அதையும் ஊற வச்சுக்கலாம். 1/2 kg சிக்கன் அது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு பவுல் தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட அப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம மிக்சியில் பவுட்ரு போல் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு லெமன் புளிஞ்சு எடுத்துருக்கிறேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 1 hour ஊறணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ரெடியாக இருக்குது. இதை மூடி போட்டு ஒரு 1 hour நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பாதாமும் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். குக்கரில் இந்த பருப்பெல்லாம் சேர்த்து 1 hour நம்ம வேக விட போகிறோம். நமக்கு இந்த பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சு கிடைக்கணும். 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இன்னொரு குக்கரில் நம்ம சிக்கன் இப்போ வேக வைக்க போகிறோம். குக்கர் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நம்ம தாளிக்க வச்சிருந்த எல்லா பொருளையும் அதில் சேர்த்து வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசால் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, ஊற வச்சிருந்த அந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சிக்கனும் 1 hourக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஹலீம் செய்யறதுக்கு நீங்கள் போனோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போன் வேண்டான்னு யோசிக்கிறவங்க பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போனை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம்.
இல்லைன்னா போனோடையே போட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகா, 1 பவுல் அளவுக்கு கொத்தமல்லி, 1 பவுல் அளவுக்கு புதினா அது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. 45லேருந்து ஒரு 1 hour வரைக்கும் வேக விட்டுருங்க. சிக்கன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு கனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் பாயிலான சிக்கனை அது கூட சேர்த்துடலாம். நம்ம ஒரு மத்து வச்சு சிக்கனை நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்த பருப்பை இது கூட சேர்த்துடலாம். இது கூட 1 பவுல் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரைடு ஆனியனை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பருப்பும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. பருப்பும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நீங்கள் ஒரு மத்து வச்சு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஹலீம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஹலீம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரைட் ஆனியன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நெய் விட்டுக்கோங்க. நட்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஹலீம் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.